காலத்தில் அடர்ந்த காட்டின் ஒரு பகுதியில் சிறு குடும்பம் ஒன்று மரங்களை வெட்டி விற்று வாழ்ந்து வந்தது. அவர்கள் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்ததற்கு அறிகுறியாக அவர்களுக்கு அழகான மகன் இருந்தான். அவர்கள் ஒருவரையொருவர் மிகுதியாக நேசித்தனர். ஒரு சமயத்தில் காட்டுத்தீயால் அவர்கள் வாழ்ந்த பகுதி அழிந்தது. அதனால் அங்கு கடும் பஞ்சம் வந்தது. மரம் வெட்டியான தன் மனைவிக்கும் மகனுக்கும் உணவு கொடுக்க முடியாமல் தவித்து கண்ணீர் வடித்தான். என்ன செய்வது என அறியாமல் திகைத்தான். ஆகவே காட்டின் இன்னொரு பகுதிக்கு சென்று குடும்பத்தை காப்பாற்ற திட்டமிட்டான். மனைவியுடன் கலந்து பேசி பிரிய முடியாத தன் மகனுடன் மாலை நிச்சயமாக திரும்புவதாக கூறிவிட்டு தன் பயணத்தை தொடங்கினான். அவன் தன் மகனிடம் ஒரு மரத்தை காட்டி அங்கு சென்று விளையாட சொன்னான். மீதி கதை நாளைக்கு இல்லையோ? கண்ணா, அம்மா வெளியே போறேனா, சீக்கிரமா வந்துருவேனா? நீ அண்ணா கிட்ட கதை கேப்பியா, வீணா கிட்ட சமத்தா இருந்துப்பியா? தேவி, டாடா. வீணா, குழந்தைங்களை பாத்துக்கோ, நாங்க சீக்கிரம் வந்துடுறோம். அட்ரஸ் விட்டுட்டு வந்துட்டேங்க. உனக்கு இதே பழப்பா போச்சு. திரும்ப வீட்டுக்கு போகணுமா? மிஸ். ஐயோ 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 ஐயோ, இந்த பச்சை குழந்தைய சாகடிக்க பாத்துட்டியாடா பாவி. அறிவு இருக்கா உனக்கு? நான் பிரேக் போடலாம் என்ன இருப்பேன்? பிரேக் போட்டு உன் காலுக்கு சலாம் கை குடியா. அப்பா யோ, ஆனா ஒரு விஷயம், வழக்கமா ரோட்ல ஆக்சிடென்ட் ஆனா குப்பத்துல இருக்கிறவங்க 5000 10,000 வாங்கி பிரிச்சுப்பாங்க. ஆனா நான் அப்படி இல்ல, ஜென்டில்மேன். நான் ஒரு இடம் சொல்றேன், தயவு செய்து நாங்க இறக்கிடு. அவன் வரான். யாரு? என் மச்சாயா, கடன் தொல்ல. நைட்ல தூங்கும் போது வீட்டுல லுங்கி உருவிடுறானுங்க. மாமே, கார் உள்ள ஏசி டெக் எல்லாம் இருக்கா? ஆர்சிபு கிளியரா இருக்கா? சரி சரி, பின்னாடி ஏறு. ஹாய். மவுண்ட் ரோடு போயா? நான் ஆட்டோ ஓட்டுறேன். சாரி சார், மவுண்ட் ரோடு போங்க. மவுண்ட் ரோடா? மவுண்ட் ரோடு தெரியாதா? ஊருக்கு புதுசா? ஆமா. நேரா போங்க, சிக்னல் வரும். சிக்னல் நான் சொல்றேன். ஆமா, இது உங்க சிஸ்டரா? என் ஒய்ஃபு. அப்ப எனக்கு சிஸ்டர். ஆமா, உங்களுக்கு லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா? சும்மா வரியா இல்ல கீழே இறக்கி விட்டு போட்டோமா? சிக்னல் வருதுல, மீறி போங்க. அந்த போலீஸ் மாமா என் சொந்த மாமா தான், கண்டுக்க மாட்டாரு. மீறிங்க. இது என்ன பஸ்ஸா? சாரி சார், பழக்க தோஷம். ஃபுட்போர்ட்லயே டிராவல் பண்ணி. சார், நீங்க நல்லாவே ஓட்டுறீங்க காரை. மேடம், எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்க எங்க போனோம்? அடையார். நேரா மந்தவெளி போனீங்கன்னா அங்க ஒரு ஆலமரம் இருக்கும். அதை நீங்க 3 வாட்டி சுத்தினீங்கன்னா தலை கிருன்னு சுத்தம். ஒரு சோடா குடிச்சு. நானே போய்க்கிறேன். கஷ்டப்பட்டு என் உயிரை காப்பாத்துறீங்க. ஏதாவது அர்ஜென்ட்னா
திஸ் இஸ் மை ரேஷன் கார்டு. சாரி, விசிட்டிங் கார்டு. என்ன போன் நம்பர் 100 போட்டிருக்கேன்? லாண்டரியில போட்டேன்னா துவைச்சிட்டானுங்க. அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோன் பண்ணுங்க. பபாயா, டேக் கேர். சிஸ்டர் மாதிரி. பாய். நல்லா ஓட்டுங்க. நாட்டி பாய். எங்க நாளைக்கு நீங்க பார்க்க போற எங்க இவருதாங்க? அப்போ நாளைக்கு வேலை ஓகே. அப்பா, தேங்க் காட். குட் மார்னிங். குட் மார்னிங். யாரை பார்க்கணும்? எம்டி. 1 minute. மேடம், ரத்தீஷ்ங்கிறவரு எம்டிய பார்க்க வந்திருக்காரு. ஓகே மேடம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தேங்க் யூ. நாட்டுல பம்பு சம்பு எல்லாம் காஞ்சு கிடக்கு. கெட்ட கேடுல இங்க ஃபவுண்டன் வேற குத்துது. ஹலோ சார். இந்த கழுகு இங்க வந்தது. பல்போ. Yeah. How do you do? Well, what is your name and what is your qualification? Lily, அமெரிக்காவில் இருக்கிற கில்பர்ட்டுக்கு ஒரு லெட்டர் டைப் பண்ணி 2 crores 2 லட்சம். Tell me. ஆர்டிஸ்ட். ஆர்டிஸ்ட்? கோடம்பாக்கத்தில் இருக்கிற சினிமா கம்பெனி ஏறி இறங்க வேண்டியதானே? இங்கே வந்தீங்க? அதுல சார் வரையறது. ஓ, டிராயிங் மாஸ்டர். லைட் சம்திங் டீ, காஃபி டீ? வேணாம். நல்ல வேலை கேட்கல. இந்த கம்பெனில நாட் ஓன்லி an artist, finance, export. என்ன எக்ஸ்போர்ட்? புல். புல்ல? யா, தண்ணி கப்பால ஒரு ஊர் இருக்கு தெரியுமா? ஆஸ்திரேலியா. ஓ. அந்த ஊர்ல இருக்க 1000 ஆடுகளுக்கு நான் தான் புல் சப்ளை பண்றேன். டெய்லி 1000 ஆடுகள் இந்தியாவுல இருந்து ஏரோப்ளேன்ல போகுது. எதுக்கு? புல்லு தின்றதுக்கு. ஒனாசிஸ் தெரியுமா? ஆமா, பெரிய கோடீஸ்வரர். அவர் கப்பல் கட்டுறதுக்கு நான் தான் 500 ரூபாய் கடன் கொடுத்தேன். கப்பல் கட்டுறதுக்கு 500 ரூபாயா? 500 crores. ஒட்டகம் முட்டை போடுமா, குட்டி போடுமா? குட்டிதான். ஏன் முட்டை போடா தெரியுமா? அவ்வளவு உயரத்துல இருந்து போட்டா சிடுக்கு சிட்டார் சிட்டுன்னு உடஞ்சிடும். மகாத்மா காந்தி சாவறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தா தெரியுமா? கோவிந்தா. குடிவாடா சந்தையில குனிஞ்சு பிடிச்சது. மை பிஏ. மிஸ்டர் ரத்தீஷ். திருப்பதிக்கு வேண்டுதல். மாடனா இருந்தாலும் மடிய மஞ்சள் கவுன் போட்டிருக்கா பாருங்க. எடியா கையா. சோஷலிஸ்ட் கம்பெனி. டோன்ட் மைண்ட். இந்த ஆப்பிரிக்கா அமெரிக்கா டைப் பண்ணிட்டியா? ஷட் அப். உங்களை எம்டி கூப்பிடுறாரு. இதுக்குதான் உங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுக்கணுங்கிறது. இவ என்னமோ யூனிஃபார்ம் போட்ட மாதிரி பேசுறா. இரு, உன்னை துணியே இல்லாத காட்டுக்கு மாத்திடுறேன். இலையோட அல்ல. ஓ சீனா. காட்டுவாசி ஆயிட்டோம். வெல்கம் மிஸ் சதீஷ். ஹலோ. மீட் அவர் ஸ்டாஃப் மிஸ் சுமிதா. டேக் யுவர் சீட் ப்ளீஸ். தேங்க் யூ. வாவ், என்னோட சர்வீஸ்ல இவ்வளவு டீடைலா யாரும் வரைஞ்சு பார்த்ததே இல்ல. கையில வரைஞ்ச மாதிரியே தெரியலையே. ஒரு பப்ளிக் சர்வீஸ் பிலிம் ஒன்னு இருக்கு. அதையும் செய்றீங்களா? நீங்க தந்திருக்க வேலையும் சரியா இருக்கும். உங்க வைஃப் இதை செய்யலாமே. இந்த வேலையை அவங்க செய்யலாம். வித்தியாசமானது, பட் இன்ட்ரெஸ்டிங். வீட்ல இருந்து செய்யலாம். அவ இது கேட்ட நிச்சயம் சம்மதிப்பா. ரொம்ப கொடுத்து வச்சா. யூ வாண்ட் தி ஜாப்? ஓ ஷூர். சுமிதா, நம்ம சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் கொஞ்சம் கூப்பிடுங்க. ஹலோ ரகு, உங்களை சார் கூப்பிடுறாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மீட் மிஸ் ரதீஷ். இவரை தெரியுமே? தெரியுமா? உங்களுக்கு எப்படி? அது வந்து எங்க ஒன்னோட்டு சித்தியோட 2ஆம் தரத்தோட 3வது பிள்ளை இல்ல 4வது பிள்ளைன்னு சொல்றாங்க. நல்லா வரைவாருங்க. நல்ல ஆர்டிஸ்ட். சின்ன வயசுலங்க பல்பத்துல வரைஞ்சினே இருப்பாருங்க. சில நேரத்துல பல்பத்தை முழுங்கிடுவாருங்க. அப்புறம் பில்போ ஆயிடும். காப்பாத்துங்க சார். உங்க மேல இருக்கிற நீதி, நேர்மை, நியாயம், அன்பை பார்த்து சொல்லிட்டேன் சார். காப்பாத்துங்க சார். மிஸ்டர் ரத்தீஷ் இங்க செட்டில் ஆகிறதுக்கு எல்லா ஏற்பாடும் செய்யணும். ஓகே, I'll do it. ரத்தீஷ், he will do the needful. All the best. ஓகே. சுமிதா, போய் என் ஜிப்பாவை கொண்டா. எதுக்கு? தொழிலை சுத்தமா செய்யணுமா? சார், எங்க அவுட் ஹவுஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் கில்மா இருக்கு சார். கில்மாவா? கில்மான்னா ஜப்பான் குல்ஃபி. இவ விரும்பி சாப்பிடுவா.
ரொம்ப நல்லா இருக்குங்க. பிரமாதமா இருக்கு. நம்ம ஃப்ரெண்டு தான் பிடிச்சது. இத வாங்க முடியுமா? ஷோரா, 6 மாசம் போட்டோம், அப்புறம் ஏற்பாடு பண்ணிடுவோம். என்ன நிஜமா? ரொம்ப பாதுகாப்பான இடங்க. ஒரு விஷயம் மறந்துட்டீங்க. என்ன? வீட்டு வேலை செய்ய ஒரு ஆள் வேணும். சொல்லிருக்கேன். ஏய், இந்த இடம் பிளசண்டா இருக்குல்ல? என்னங்க, நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர போறாங்க. நம்ம வீட்டுக்கா? வழியே இல்ல. யார் இருக்கா? எப்படியோ வர போறாங்க. யாரு? தெளிவா தான் சொல்ல. சின்னதா எலி, பூனை, குருவி, காக்கா அதான் இங்கே இருக்க. இல்ல, என்ன? அம்மா வயித்துக்குள்ள இருக்குமே, சின்னதா. ஏய், நிஜமாவா? ஓ காட். அப்போ நீ ஒத்துக்கிட்ட வேலை முடியவும் நம்ம குழந்தை வெளியே வரவும் சரியா இருக்கும். That's correct. Okay. Okay, bye. See you. ஹலோ சிஸ்டர், தெரியலையா? நீங்க ஆகா, உங்களுக்கு சொன்னா புரியாது. அன்னைக்கு கார் நடுவுல. ஓ, நீங்களா? வாங்க. ஆமா, சார் இல்லீங்களா? இருக்காங்க, கூப்பிடுறேன். அன்னைக்கு என் பேரை சொல்ல மறந்துட்டேன். என் பேரு ரகு. செல்லம்மா குரான் கூப்பிடுவாங்க. குரான்? ரகுவை மாத்தி விட குரா தானே. உட்காருங்க, கூப்பிடுறேன். நான் பார்த்து விட்டு வீடா வச்சிருக்கேங்க. ஆஸ்ட்ரேல ஒரு துண்டு சிகரெட் கூட காணாம. வெடி இப்படி வேகுதே. என்னங்க, உங்களை பார்க்க உங்க ஃப்ரெண்டு வந்திருக்காரு. இங்க ஃபேனை காணோம். கைட்டாங்களா? தெரிஞ்சிருந்தா நான் கைட்டி இருப்பேனே. ஹலோ, யாரா அது? ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஃபைன். வீடெல்லாம் எப்படி சார்? பாத்ரூம்லாம் நல்லா வருதா? என்னது? பாத்ரூம்ல தண்ணின்னா நல்லா வருதான்னு கேட்டேன். வீட்டு வசதி எல்லாம் அப்படிமா? பரவாயில்ல. ஏதாவது சாப்பிடுறியா? பீர் கீரதா இருக்கா? எது பீரா? இது பழக்க தோஷம், அதான் நான் கேட்டேன். போய் காஃபி கொண்டா. மீடியமா போடுமா? வெளியில காபி சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு. ஆஸ்ட்ரே காலியா இருக்க. தம் அடிக்கிற பழக்கம் இல்லையா? தெய்வீக சிரிப்பை நமக்கு. சார், உங்களுக்கு போன் பண்ணி என் கட்டவரல தேஞ்சு போச்சு. ஒரே நம்பர் சுத்தினியா? நான் எல்லா நம்பரும் தான் சுத்தினேன். வெளியே போயிருந்தீங்களா? ரகு, போய் சொல்லாத. இதுக்கு போய் சொல்லுவாங்களா? எம்டி மேட்டர் மாதிரியா? எம்டி மேட்ரு, கில்மா மேட்ரு, அல்பமான விஷயம். இதுக்கு போய் யாராவது போய் சொல்லுவாங்களா? ரகு, நீ பண்ணல. நீ போன் பண்ணிருந்தா இங்க ரெக்கார்ட் ஆயிருக்கும். 1க்கு 2 வச்சிருக்கேன். 2ஆ? நீங்க எல்லாமே 2 வச்சிருக்கீங்களா? இருக்கே. காமிங்க. வா காமிக்க. கேளு. This is 8273821. At the moment, Mr. Ratish is not available. Please give the message after you hear இப்படி ஒரு இது நான்சென்ஸ். யாரையா திட்டுற? இத கண்டுபிடிச்ச ஜப்பான்காரன் திட்டுறேன் சார். பாத்தியா? இதுதான் ஆன்சரிங் மிஷின். யார் பேசினாலும் இதுல ரெக்கார்ட் ஆயிருக்கும். இந்த ஆன்சரிங் மிஷின் மேல சத்தியமா சொல்றேன். என்னைக்காவது ஒரு நாள் நான் முக்கியமான விஷயமா உங்களுக்கு போன் பண்ண போறேன். இந்த ஆன்சரிங் மிஷின் ரெக்கார்ட் பண்ண போது நீங்க தூங்கிட்டு கேட்காம இருக்க போறீங்க. மீடியமா காஃபி சொன்ன என்னாச்சு? லதா, என்ன 5 ஸ்டார் வருமா லேட்டா வருமா? உங்களுக்கு சுமிதாவை தெரியுமா? சில்க் சுமிதா தானே? நல்லா தெரியுமே. என்ன கல்யாணம் பண்ணுங்க ஒரே தொந்தரவு. என் ரேஞ்சுக்கு பாம்பே ஆர்டிஸ்ட் இருந்தா ஓகே. ஐயோ, உங்க கூட ஆபீஸ்ல ஒர்க் பண்ற சுமிதாவை. ஆந்திரா குதிரை அந்த கிழமாவா? நல்லா தெரியுமே. நான் குனிஞ்சு பார்த்தா மறைச்சு பாக்குறது, நிமிந்து பார்த்தா மறைச்சு பாக்குறது. என் பர்சனாலிட்டிக்கு அந்த ரேஞ்ச் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுங்க. ஆமா, அந்த கில்மா உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும். மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். என் கூட ஆபீஸ்ல வேலை பார்த்தவ. சிஸ்டர் மாதிரிங்க. ரகு, ஒண்ணு மாத்திக்கடா. காஃபி சீக்கிரம் சாப்பிடு. டிஃபன் ரெடி. ஐயோ, புரிஞ்சிடுறா. ஏய், என்ன பண்ற? குழந்தை உங்களை மாதிரியே பிறக்கணும். ஐ லவ் யூ டியர். 2 வேளை எப்படி ஒரே சமயத்துல சமாளிப்ப? கவலைப்படாத, குழந்தை நல்லபடியா பிறக்கும். கொஞ்சம் ட்ரை பண்ணுமா? நம்பர் கவுண்ட் பண்ணு. 1 2. இங்க பாருங்க, உங்க பையன் வெளியே வந்துட்டா. டாக்டர், என்ன குழந்தை? உள்ள போய் பாருங்க.
நல்லா இருக்கியா? என்ன குழந்தை? அனப்பு குட்டி, செல்லக்குட்டி, என்ன கண்ணா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதுல ஏதாவது ஒரு பேரை செலக்ட் பண்ணு. இவ்வளவு பேரா? ரமேஷ், ரகு, குரு, கிரி, ஷாம். ஷாம் நல்லா இருக்கீங்க. ஓகே. ஏய், நீ செலக்ட் பண்ண பேரை தான் ஓகே பண்ணிட்டேன்ல, அப்புறம் என்ன யோசனை? அது இல்ல, குழந்தையும் கவனிச்சுக்கிட்டு வேலையை எப்படி முடிப்பேன்னு தான் யோசி